கணயம் மகம் ஃபைனான்ஸ் மேட் சிம்பிள். கடன், இஎம்ஐ மற்றும் தங்கம். வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபைனான்ஸ் மேட் சிம்பிள், உங்கள் நிதி தேவைகளை எளிமையாக்கும் ஒரு பாட்காஸ்ட். இன்று நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் முக்கியமான 3 விஷயங்களை பற்றி பேசப் போகிறோம். 1. கடன், லோன். கடன் வாங்குவதற்கு முன் கவனிக்க வேண்டியவை என்ன? 2. இஎம்ஐ. இஎம்ஐ ஒரு கண்ணியாகி விடாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? 3. தங்கம். தங்கத்தில் முதலீடு செய்ய சிறந்த வழிகள் என்னென்ன? பகுதி 1. கடன் வாங்குவதில் கவனிக்க வேண்டியவை. கடன் வாங்குவது என்பது நம்முடைய கனவுகளை அடைய உதவும் ஒரு கருவி. ஆனால் அதை கவனமாக கையாளவில்லை என்றால் அது சுமையாக மாறிவிடும். கடன் வாங்குவதற்கு முன் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன? கடன் தேவை வெர்சஸ் கடன் ஆசை. முதலில் நீங்கள் வாங்கும் கடன் அத்தியாவசிய தேவைக்காகவா, உதாரணம் வீட்டுக்கடன், கல்வி கடன், அல்லது ஒரு ஆசைக்காகவா, உதாரணம் ஆடம்பர பொருள் வாங்க கடன் என்று யோசியுங்கள். அத்தியாவசிய கடன்களை பொறுமையாக கையாளலாம், ஆசை கடன்களை தவிர்க்கலாம் அல்லது ஒத்திவைக்கலாம். 2. வட்டி விகிதத்தை கவனித்தல். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் கொடுக்கும் வட்டி விகிதங்களை ஒப்பிட்டு பாருங்கள். நிலையான வட்டி விகிதம் மற்றும் மாறும் வட்டி விகிதம் ஆகியவற்றிற்கு இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீண்ட கால கடன்களுக்கு மாறும் வட்டி விகிதம் சில நேரங்களில் சாதகமாக இருக்கலாம். 3. மறைமுக செலவுகள். செயலாக்க கட்டணம், முன்கூட்டியே கடனை அடைப்பதற்கான தண்டனை அல்லது வேறு ஏதேனும் நிர்வாக செலவுகள் இருக்கிறதா என்று தெளிவாக கேளுங்கள். இந்த கட்டணங்கள் உங்கள் மொத்த செலவை அதிகரிக்கலாம். 4. திருப்பிச் செலுத்தும் திறன். உங்கள் மாத வருமானத்தில் உங்கள் அனைத்து இஎம்ஐகளும் 30% முதல் 40% மேல் இருக்கக்கூடாது. இந்த கணக்கு மிகவும் முக்கியம். இதற்கு மேல் போனால் அது உங்கள் அன்றாட வாழ்க்கை செலவுகளை பாதித்து இஎம்ஐ சிக்கலில் தள்ளிவிடும். 5. கடன் ஆவணங்களை தெளிவாக படித்தல். கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முன் ஒவ்வொரு வரியையும் படியுங்கள். புரியாத விஷயங்களை அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவசரம் காட்டாதீர்கள். சுருக்கமாக, கடன் வாங்குவது என்பது ஒரு ஒப்பந்தம். நீங்கள் திருப்பிச் செலுத்துவீர்கள் என்று வங்கி நம்புகிறது. நீங்கள் அதற்கு தகுதியானவரா என்று நீங்களே உங்களை சோதித்துக் கொள்ள வேண்டும். பகுதி 2. இஎம்ஐ ஒரு கண்ணி ஆகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? சமச்சீர் மாத தவணை அல்லது இஎம்ஐ ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் என்பது கடனை எளிமையாக திருப்பிச் செலுத்த உதவும் ஒரு முறை. ஆனால் பல கடன்களும் அதிக இஎம்ஐகளும் சேரும்போதுதான் அது ஒரு ட்ராப், அதாவது கண்ணியாக மாறுகிறது. இஎம்ஐ சிக்கலிலிருந்து தப்பிக்க சில வழிகள். 1. இஎம்ஐகளை ஒருங்கிணைத்தல். உங்களிடம் அதிக வட்டி விகிதத்தில் நிறைய சிறிய கடன்கள், அதாவது கிரெடிட் கார்டு கடன்கள் இருந்தால் அவற்றையெல்லாம் ஒரே பெரிய கடனாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதற்கு கடன் ஒருங்கிணைப்பு கடன் என்று பெயர். இதன் மூலம் உங்கள் வட்டி சுமை குறையலாம். 2. தவணை காலத்தை அதிகரித்தல். ஆனால் கவனமாக, உடனடியாக உங்கள் மாத சுமையை குறைக்க இஎம்ஐ தவணை காலத்தை அதிகரிக்கலாம். இதனால் மாதாந்திர தொகை குறையும், ஆனால் மொத்தத்தில் நீங்கள் செலுத்தும் வட்டி அதிகமாகும் என்பதை மறந்துவிடாதீர்கள். குறுகிய கால தேவைகளுக்கு இதை செய்யலாம். முடிந்தால் சீக்கிரம் கடனை அடைக்க திட்டமிடுங்கள். 3. பகுதி முன் பணம் செலுத்துதல். உங்களுக்கு போனஸ் அல்லது எதிர்பாராத வருமானம் வரும்போது அந்த பணத்தை அப்படியே இஎம்ஐக்காக செலுத்திவிடுங்கள். இது முதன்மை தொகையை குறைக்கும். நீங்கள் முன்கூட்டியே செலுத்துவதால் மீதமுள்ள காலத்திற்கான வட்டி குறையும். 4. இஎம்ஐ தொகையை தானாக அதிகரித்தல், ஆட்டோ இன்க்ரீஸ் இஎம்ஐ. ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் சம்பளம் உயரும் போது உங்கள் இஎம்ஐ தொகையை சற்று உயர்த்தி செலுத்தலாம். இதற்கு படிநிலை கடன் திட்டம் உதவும். இது உங்கள் சுமையையும் பாதிக்காமல் கடனை விரைவாக முடிக்க உதவும். 5. அவசர நிதியை வைத்திருத்தல். குறைந்தபட்சம் 6 மாத செலவுகளுக்கு தேவையான தொகையை நீங்கள் இஎம்ஐ செலுத்துவதற்கு என தனியாக சேமித்து வையுங்கள். வேலை இழப்பு போன்ற எதிர்பாராத சூழ்நிலைகளில் இந்த கூடுதல் நிதி உங்களை இஎம்ஐ டிராப்பில் இருந்து காப்பாற்றும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கடன் வாங்குவது பெரிய விஷயமில்லை, அதை சரியாக நிர்வகிப்பதுதான் புத்திசாலித்தனம். பகுதி 3. தங்கத்தில் எப்படி முதலீடு செய்யலாம்? தங்கம் இந்திய குடும்பங்களின் விருப்பமான முதலீடு. இது ஒரு பாதுகாப்பான புகலிடமாக கருதப்படுகிறது. ஆனால் நகைகளாக வாங்குவது மட்டுமே முதலீடு இல்லை. தங்கத்தில் முதலீடு செய்ய 3 முக்கிய வழிகள் உள்ளன. 1. தங்க நகைகள் மற்றும் நாணயங்கள், பிசிக்கல் கோல்ட். நன்மை, இதை உடனே பயன்படுத்தலாம். அவசர தேவைக்கு எளிதில் விற்கலாம். குறை, செய்கூலி சேதாரம் போன்ற செலவுகள் உண்டு. லாக்கரில் பாதுகாப்பது ஒரு பிரச்சினை, திருட்டு பயம் உண்டு. நீண்ட கால முதலீட்டிற்கு இது சிறந்த வழி அல்ல. 2. தங்க பத்திர திட்டம், சாவரின் கோல்டு பாண்ட், SGB. இது இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்படும் திட்டம். இது
நன்மை: உங்களுக்கு தங்கம் நேரடியாக கிடைக்காது, ஒரு சான்றிதழ் தான் கிடைக்கும். அதனால் சேமிப்பு செலவு இல்லை. தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களால் லாபம் கிடைக்கும். மிக முக்கியமாக, உங்கள் முதலீடு செய்த தொகைக்கு ஆண்டுக்கு 2.5% வட்டியும் அரசு தருகிறது. மேலும் 8 ஆண்டுகள் கழித்து விற்கும் போது அதில் வரும் லாபத்திற்கு வரி விலக்கும் உண்டு. குறைந்தபட்சம் 8 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். 3. தங்க ETF, கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது மியூச்சுவல் ஃபண்ட் போல பங்குச்சந்தை மூலம் தங்கத்தில் முதலீடு செய்யும் முறை. நன்மை: தங்கத்தை மிகச்சிறிய அளவில் கூட, அதாவது 1 கிராம் அல்லது அதற்கு மேல் கூட வாங்கலாம். இதில் செய்குலி சேதாரம் போன்ற செலவுகள் இல்லை. நீங்கள் வாங்கும் தங்கம் எலக்ட்ரானிக் வடிவில் இருப்பதால் பாதுகாப்பு கவலை இல்லை. டிமேட் கணக்கு இருந்தால் போதும். பங்குச்சந்தையின் நேரடி ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. முதலீட்டிற்கான ஆலோசனை: உண்மையான முதலீட்டை விரும்புபவர் தங்கப்பத்திர திட்டம் மற்றும் தங்க ETF ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கலாம். நகைகளாக வாங்குவது முதலீட்டிற்காக அல்ல, பயன்பாட்டிற்காக இருக்க வேண்டும். நிறைவுரை: இன்றைய நிகழ்ச்சியில் கடன் வாங்குவதற்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள், EMI சுமையிலிருந்து தப்பிக்கும் வழிகள் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்யும் சிறந்த முறைகளை பற்றி பார்த்தோம். உங்கள் நிதி முடிவுகள் எப்போதும் புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் திட்டமிடப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு நிதி தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிதி ரீதியாக வலிமையுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.